பாத்தியாக்கா? அர்ச்சனா அக்காவை பார்த்ததும் ஹாசினி முகம் டல் ஆயிடுச்சு. இத்தனை நாளா அக்கா ஊருக்கு போனது இவளுக்கு சாதகமா போச்சு. ரொம்ப ஆடிட்டா. இனி பாருங்க அர்ச்சனா அக்கா எப்படி ஹாசினிக்கு ஆட்டம் காட்ட போறாங்கன்னு. ஆவோ ஆவோ அர்ச்சனா. ஊர்ல எல்லா வேலையும் முடிஞ்சுதா? ம் அங்க முடிஞ்சது. இனி இங்கதான் வேலை ஆரம்பம். ஆ? ஹாஸ்னி, ஏஜேவும் நீயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னது அர்ச்சனாக்கா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. வெயிட் அண்ட் see. பரவாயில்லையே, நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. ஏஜேவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. நாங்களும் இனிமே உன்னை புரிஞ்சுக்குவோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்பத்தை ஹாப்பியா மாத்துவோம். ஓகேவா மாமியாரே? சரி மூத்த மருமகளே. என்ன எங்க எங்க இருந்து பாட்டு வருது? யாருது? என் ஹஸ்பண்ட் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க. ஓய் கேக்கரி, சீக்கிரம் என் ரூமுக்கு வா. சாரி, நம்ம ரூமுக்கு வா. பெட்ரூம்க்கா? பெட்ரூம்க்கா? எதுக்கு? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா உடனே வா. என்ன சர்ப்ரைஸ்? வந்தா தானே உனக்கு தெரியும். சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வா. அவரு கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்படியோ என் ஏஜேவும் ஹாசினியும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு அது போதும். ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, அவங்கள நீதான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். பாத்தீங்களா என்ன ரேஞ்சில போய்கிட்டு இருக்காங்க? ஏஜிவால பொண்டாட்டிய கொஞ்ச நேரம் கூட பார்க்காம இருக்க முடியல. அதுக்கு வீட்டுக்குள்ளேயே போன் வேற. இது இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இரு, அங்கே இரு. நில்லு நில்லு. வாவ். எப்படி சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, நல்லா இருக்கா? ஹிட்லர், இது நிஜமாவே நீங்க தானா? ஆமா, ஏன் அப்படி சந்தேகப்படுற? இல்ல, உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் கூட வருமா? சந்தேகமா இருக்கா உனக்கு? இரு காட்டுறேன்.
ஏய், வெக்கப்படுறியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏன் இதெல்லாம் முதல்லயே சொல்லல? சொல்லிருந்தா சுவாரஸ்யமே இருந்திருக்காதுல்ல. ஆ, என்ன இது? பால், பழம், ஸ்வீட்டு. இதெல்லாம் இருந்தா தானே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட முடியும். இப்போதைக்கு எனக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரே வார்த்தை ஃபர்ஸ்ட் நைட் தான். எனக்கும் இங்கிலீஷ்ல பிடிச்ச ஒரே வார்த்தை முதல் இரவு தான். ரெண்டுக்கும் காதல் கிறுக்கு புடிச்சு லாங்குவேஜையே சாவடிக்கிறாங்க. ஹாசினிக்கு தான் இது முத கல்யாணம், அதனால ஆடுறா. ஏஜே பழைய மாப்பிள்ள தானே, இவரும் சேர்ந்து ஆடுறாரு. எல்லாம் அந்த கேக்குக்காரி மந்திரம் பண்ணி வச்சிருக்கா. ஹாசு, ஏஜு, நமக்கு இவ்ளோ லேட்டா ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ஆனா லேட்டஸ்டா நடத்த வேணாமா? ஆ, எப்படி ஏஜு? நீ புது பொண்ணு மாதிரி தல தலன்னு பட்டு புடவையில கட்டிட்டு வருவியா? ஆ, நான் பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு உன்னை வரவேற்பேனா? எப்படி? ஐயோ, அதை நினைக்கவே புல்லா இருக்குது. ரெடி ஆயிடலாமா? ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ, இந்த காம்பினேஷனை என்னால தாங்க முடியல. கதவை உடைச்சிட்டு போயிடலாமா? நோ. வாவ், பியூட்டிஃபுல். வா. ம், ம். ஆ, ம். எப்படி? ஒன்றா ரெண்டு ஆசைகள் ஒரு நாள் போதும். சொல்லு. ஐயோ.
என்னாச்சு? ஐயோ, பாத்துட்டாங்களா நம்மள? ஐயோ மானம் போயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. என்ன ஜன்னல் திறந்திருக்கு? ஜன்னல் தானே திறந்திருக்கு. இரு, க்ளோஸ் பண்ணிடு. ஐயோ, ஜன்னலை சாத்திட்டாங்களே, இனி எப்படி பாக்குறது? ஆமா, இந்த கன்றாவிய பார்த்து நாம என்ன பண்ண போறோம்? ஐயோ, அது இல்லக்கா, அவங்க சேர்ந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆமால, இந்நேரம் உள்ளுக்குள்ள என்ன நடக்குமோ? நடத்தி பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஏய், என்னடி பண்றீங்க? ஐயோ, அவங்க ரூம் கிட்ட உங்களுக்கு என்னடி வேலை? அது வந்து காத்து வாங்க வந்தோம் ஜெயம்மா. ஆமா, காத்து அதுக்கு மொட்டை மாடிக்கிறடி போனோம். ஐயோ, ஜன்னல் பக்கத்துல போய் காத்து வாங்குவீங்களா? போங்கடி அந்த பக்கம். சரி சரி ஜெயமா, நாங்க மொட்டை மாடிக்கு போறோம். போயிடுறோம். ஆளை பாரு. ஓ, பாட்டு சீன் எல்லாம் நடக்குதோ உள்ள. இந்த பாட்டுக்கு பதிலா அந்த பாட்டு. ட்ரீமா இருந்தா கூட பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பெருமாளே, உன் லீலையே லீலப்பா. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் உண்மையாலுமே 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா அடுத்த வருஷம் என் பேரனையோ பேத்தியையோ நான் திருப்பதிக்கு கூட்டிட்டு வருவேன். எடைக்கு எடை தங்கமும் கொடுப்பேன், மொட்டையும் அடிப்பேன். பேரம்பேத்திக்கு தான், எனக்கு இல்ல. நான் மொட்டை அடிப்பேன்னு எதிர்பார்க்காத. என்னதான் நடந்துச்சு? எப்படி இப்படி ஒண்ணு கூத்தடிக்கிற அளவுக்கு விட்டீங்க? நாங்க என்ன பண்றது? எல்லாம் அதுவா நடக்குது. நடக்கிறத வேடிக்கை பார்த்துன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஏஜேவும் ஹாசினியும் வெக்கம் இல்லாம தான் நடந்துக்கிறாங்க. அவங்க பண்றத பார்த்து நாங்க கண்ணை மட்டும் தான் மூடல. ஒரே பிரஷ்ல பல்லு வளர்க்கறதும், அவருக்கு விக்கல் வந்தா இவ தண்ணி குடிக்கிறதும், 2 பேரும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு கூத்தடிக்கிறதும் கன்றாவிய கண்ல பார்க்க முடியல. கண்ணை மூடிக்கிட்டா நடக்கிறதெல்லாம் நின்னுடுமா? என்ன நடந்துச்சுன்னு கிரிக்கெட்ல ஹைலைட்ஸ் காமிக்கிற மாதிரி எனக்கு சொல்றீங்க. இதுதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? நீங்க இது வீட்டு மருமகளா இல்ல ரோட்ல போறவங்களா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா நீங்களே இந்த வீட்ல இருந்து தடுத்திருக்க வேண்டியதானே? நீங்க இப்படி அசால்ட்டா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். ஏஜேவும் ஹாசினியும் ரூம்குள்ள போடுற ஆட்டோ என்னால தாங்கவே முடியல. அவ ஆட்டத்தை அடக்குறேன்னு சொல்லிட்டு இருந்த ஏஜே இப்ப அவ கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியல. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுவோம். இந்த மாயக்கா ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தங்க அர்ச்சனாக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ ஸ்வீட் எடுத்து நீட்டுற?
அந்த ஹாசினிய பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க. ஓ, எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா, இப்பதான் தெரியுதா? தெரிஞ்சிருந்தா ஸ்வீட் தந்திருக்க மாட்டேன்னு சொல்றியா? இப்பதான் நீங்க ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். என்ன உளர்ற? பின்ன என்னக்கா, அவங்க 2 பேரும் போடுற ஆட்டத்தை பார்த்தா பிபி சுகர் லெவல் அப் அண்ட் டவுன் தாறுமாறா ஏறுது இறங்குது. இப்படியே போனா அவங்கள ஜெயிக்கிறோமோ இல்லையோ சீக்கிரமா நெஞ்சடிச்சு செத்து போயிடுவோம் போல இருக்கு. அதான் சொல்றேன், நாம நல்லா இருந்தா தானே அவங்களோட போட்டி போட முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்வீட். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. கடுப்பேத்தாத, நானே டென்ஷனா இருக்கேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ அக்கா, இது நான் வாங்கிட்டு வந்தது இல்ல, ஏஜே ஹாசினிக்கு வாங்கிட்டு வந்தது. அவங்களோட குதூகலத்தை நம்மளால தடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க ஸ்வீட்டையாவது சாப்பிடுவோம். இந்தாங்க வச்சுக்கோங்க, ஸ்வீட் எடு, கொண்டாடு. நடக்கிறதுல உனக்கு விளையாட்டா இருக்கா? நமக்கும் ஹாசினிக்கும் நடக்கிறது வெறும் அதிகார போட்டி இல்ல, மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. ஒரு கேக் விக்கிறவள ஹாசினி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச முதல் நாளே ஏஜேவை அவமானப்படுத்தினா. ஏன்னு கேட்ட நம்மளையே அசிங்கப்படுத்தினா. அப்புறம் நம்மள மீறி ஏஜேவை கல்யாணம் பண்ணா. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவகிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். அவ சவால்ல ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஏய், சும்மா இரு. ஏய், விடு. ஏய், நடந்த அசிங்கத்தை நம்ம தாங்கினதுக்கு காரணம் பொண்டாட்டி ஆகிறதுக்கு தகுதி இல்லாத அந்த ஹாசினி ஏஜேவை ஏமாத்தி அடைய ஆசைப்பட்டதாலதான். ஆனா இப்போ அந்த ஏஜேவே அவ பக்கம் செஞ்சுட்டாரு. ஒரு ஏமாத்துக்காரியோட கை கோர்க்க இவரும் ரெடி ஆயிட்டாரு. இது மட்டும் நடந்தா அந்த ஹாசினியோட கை ஓங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு மரியாதையே இருக்காது. வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஃப்ராடு கிட்ட கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. இப்போ என்னக்கா பண்றது? ஹாசினி ஜெகஜால கில்லாடி. நான் இல்லாத நேரமா பார்த்து ஏஜேவாவ மடக்கி இருக்கா. ஆள் இல்லாத கிரவுண்ட்ல அடிச்ச சிக்ஸரை ஸ்கோர்ல சேர்க்க முடியாது. அவ என்னதான் ஏஜேவ மயக்கி இருந்தாலும் எந்த மருந்த கொடுத்து அந்த மயக்கத்தை தெளிய வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் ஏஜேவும் ஹாசினியும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கும்மால போடுறாங்களே. இப்ப நம்மளால என்னதான் செய்ய முடியும்? கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுறாது, கதவை சாத்திட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. நம்ம மீறி எதுவுமே நடக்காது. அப்படின்னா பிளான் ரெடி. என்னக்கா சொல்ற? என்ன பிளான் அது? இனிமே அவங்க வெறும் ஆட்டம் மட்டும்தான் போட முடியும், வேற ஒண்ணுமே நடக்காது. எப்படி? அவங்க ஸ்வீட் நமக்கு எதுக்கு? நாம அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்போம். ஏஜேவும் ஹாசினியும் ரூம்ல சந்தோஷமா டான்ஸ் ஆடட்டும். அவங்களுக்காக நாம இங்க கொண்டாடுவோம். புரியலையேக்கா. கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரியும். நம்ம மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஸ்வீட் ரெடி.